Alhamdulillahi Rabbil Alameen wa salatu wa salamu ala sayyidil mursaleen wa ala alihi wa sahabihi ajma'in. Qala Allahu ta'ala fi Qur'anil azim wal furqanil majid ba'da a'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Inna fatahna laka fatahan mubina. Wa kana an-nabiyyu sallallahu alayhi wa sallam ad-din wan nasiha. Aw kama qala alayhi salatu wassalam. Sadaqallahu maulana al-azim wa sadaqa rasuluhu an-nabiyyul karim wa nahnu ala dhalika minash shahidin wasyakirin walhamdulillahi rabbil alamin. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. ரமலானினுடைய முதல் பத்தின் நிறைவில் இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பத்திலே கிடைக்க இருக்கிற ரஹ்மத்துக்களை நிறைவாக நமக்கு தந்திடுவானாக. லைலத்துல் கத்ரை கிடைக்க செய்திடுவானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய ஹலாலான எல்லா ஹாஜாத்துக்களையும் நிறைவாக நிறைவேற்றி தந்திடுவானாக என்று துஆ செய்தவனாக பைஅத் எனும் இறை ஒப்பந்தம் என்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். சமீப காலமாக பைஅத் என்பது ரொம்ப வேகமாக பரவி வருகிற காலத்தில் இந்த பைஅத் என்றால் என்ன, யாரோடு பைஅத் செய்வது என்று மார்க்கம் என்ன சொல்கிறது என்பது குறித்த சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பைஅத் என்றால் தன்னை விற்று விடுவது என்ற அர்த்தம். பை அப்படின்னு சொன்னா தன்னை விற்று விடுவது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சஹாபாக்கள் தன்னை விற்றார்கள், ஒப்படைத்தார்கள். வியாபாரத்திற்கு பெயர்தான் பை, அதிலிருந்து வந்ததுதான் பைஅத். வியாபாரத்திலே ஒரு பொருளை வாங்குபவருக்கு ஒப்படைத்து விடுவது. இதை போல ஒருவர் தன்னை ஒப்படைப்பதற்கு பெயர் பைஅத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்திலே பல்வேறு பைஅத்துகள் நடந்திருக்கிறது. முதலில் இஸ்லாத்தின் மீது பைஅத். இஸ்லாத்திற்குள்ளே நுழைந்து விட்டால் அதை விட்டு நான் வெளியேற மாட்டேன் என்று நாயகத்திடத்திலே பைஅத்து செய்தார்கள். ஜரீர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா, சஹாபாக்களிலேயே அரபுகள் அழகானவர்கள், அரபுகளிலேயே ரொம்ப அழகானவர் ஜரீர் பின் அப்துல்லா. அன்று அவர்களை பற்றி பேசுவார்கள், நாம் அன்றைய கால யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்று பேசிக் கொள்வார்கள். அவ்வளவு பேரழகு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜரீர் பின் அப்துல்லா இஸ்லாத்திற்கு வருகிற போது பையத்து செய்கிறார்கள். பார்க்கிற அத்தனை பேர்களுக்கும் நீங்கள் உபதேசம் செய்ய வேண்டும், இஸ்லாத்தின் மீது நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று பையத்து செய்தார்கள். அவர்கள் வாழுகிற காலம் எல்லாம் யாரை பார்த்தாலும் ஒரு நசீகத்து செய்வார்கள். சில பேர்கள் யாரை பார்த்தாலும் ஒரு கருத்தை பதிவிடுவார்கள். அதை போல ஜரீர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா யாரை பார்த்தாலும் அத்தீன் அன் நசீஹா, மார்க்கம் என்பதே நசீகத்து தான் என்று சொல்லி ஒரு பெருமானாரினுடைய ஹதீஸை பதிவு செய்கிற வரலாறுகளை பார்க்கிறோம். இப்ப இஸ்லாத்திலே பையத்து செய்திருக்கிறார்கள், அமாலே இஸ்லாத்தில் பையத்து செய்திருக்கிறார்கள் ரசூலுல்லாஹ்விடத்தில். அவுஃப் இப்னு மாலிக் அல்-அஷ்ஜஇ ரலியல்லாஹு தஆலா, புகாரி போன்ற ஹதீஸ்களிலே பதிவாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ்விடத்திலே வருகிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகமே உங்களிடத்திலே நான் பையத்து செய்கிறேன். பெருமானார் சொன்னார்கள், கலிமாவை சொல்ல வேண்டும், தொழ வேண்டும், நோன்பு வைக்க வேண்டும், ஜகாத்து கொடுக்க வேண்டும், ஹஜ் செய்ய வேண்டும், ஜிஹாது செய்ய வேண்டும் என்றெல்லாம் வரிசையாக சொல்ல, எல்லாம் கையை பிடிச்சு பையத்து செய்த அந்த அவுஃப் இப்னு மாலிக் அல்-அஷ்ஜஇ, ரெண்டு மட்டும் நான் செய்ய மாட்டேன். பெருமானாரிடத்தில் சொல்கிறார், என்ன இரண்டு? நானே ஏழை, நான் எப்படி ஜகாத்து கொடுப்பது? அதனால் இதற்கு நான் பையத்து செய்ய மாட்டேன். நானே கோழை, எப்படி போருக்கு செல்வது? இதற்காகவும் நான் பையத்து செய்ய மாட்டேன். பெருமானார் சிரிக்கிறார்கள். அவர் உண்மையை சொல்லுகிறார். நான் ஏழை என்கிறார், நான் ஜுபுன் கோழை என்கிறார். அதனால் இந்த இரண்டை தவிர நான்கின் மீது பையத்தை செய்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பையத்தை செய்தார்கள். வரலாறு பேசுகிறார்.
சௌபான் ரசூலிடத்திலே வருகிற போது சொன்னார்கள், லா தஸ்அலில்லாஹ லா தஸ்அலின் நாஸ அஹதா, யாரிடத்திலும் எதையும் கேட்க மாட்டேன் என்று பையத்து செய்ய வேண்டும். பெருமானார் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக பையத்தை பெற்றிருக்கிறார்கள். சௌபான் ரலியல்லாஹு தஆலா பையத்து செய்தார்கள். குதிரையிலே போகிற போது சாட்டை கீழே விழுந்தால் இன்னொருவரை எடுத்துக் கொடுக்குமாறு சொல்ல மாட்டார்கள். காரணம், பெருமானாரிடத்தை பையத்து செய்திருந்தார்கள், நான் யாரிடத்திலும் எதுவும் கேட்க மாட்டேன். தன் மனைவியிடத்திலே தண்ணீர் கேட்டதில்லை. காரணம், நான் ரசூலிடத்திலே பையத்து செய்திருக்கிறேன், யாரிடத்திலும் எதையும் கேட்க மாட்டேன் என்று. சௌபான் ரலியல்லாஹு தஆலா வந்தார்கள். அபூதர் ரலியல்லாஹு தஆலா பையத்து செய்கிறார்கள் பெருமானாரிடத்திலே. பெரும் பெரும் சஹாபாக்கள், மலக்குகளே பெருமையாக பேசுகிற சஹாபி அபூதர். ஜிப்ராயில் வந்து ரசூலிடத்திலே சொல்லுகிறார்கள், நாயகமே இவரை பத்தி தெரியுமா? அபூதரை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் கேட்கிற கேள்வியை நீங்க கேட்கிறீங்களே, நான் தான் கேட்கணும். என் தோழர் ஜிப்ராயில் இவரை தெரியுமா என்று நான் கேட்க வேண்டும். ஆனால் ஜிப்ராயிலே நீங்கள் என்னை பார்த்து கேட்கிறீர்கள் அவரை தெரியுமா என்று சொன்னார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம், மனிதர்களிடத்தில் இவர் அறிமுகமானதை விட மலக்குகளிடத்தில் அதிகம் அறிமுகம். இந்த அபூதரிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூதர் என்னிடத்திலே பையத்து செய்ய வேண்டும். எதற்காக தெரியுமா? லா தாகுது லௌமத்த லாஹிம், ஏசுபவர்களின் ஏச்சை நான் பொருட்படுத்த மாட்டேன். காரணம், அவர் ரொம்ப வீரத்தான ஆளு, ரோஷக்கார் அபூதர். இஸ்லாத்திற்கு வந்து விட்டால் நல்லதை செய்கிற போது பல்வேறு ஏளன சொற்கள் வரும். அதிலெல்லாம் நான் தாங்கிக் கொள்ளுவேன், ரோஷப்பட மாட்டேன் என்று பையத்து செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே பையத்து செய்து கொடுத்தார்கள். உஸாமத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு தஆலா, உபாதத் இப்னு ஸாமித், அகபத்தே ஊலா என்று சொல்லுகிற மதீனாவில் இருந்து முதலில் வந்த 11 பேர்கள் ரசூலிடத்தில் பையத்து செய்தார்கள். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச மெயின் பைஅத். நான் இணை வைக்க மாட்டேன், நான் திருட மாட்டேன், நான் விபச்சாரம் செய்ய மாட்டேன், நான் யாரையும் இட்டு கட்ட மாட்டேன், அநியாயமாக நான் யாரையும் கொலை செய்ய மாட்டேன். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அல்லா நுஷ்ரிக் பில்லாஹி ஷைஆ வலா நஸ்ரிக் வலா நஸ்னி, எல்லாம் இதை பையத்து செய்ய வேண்டும். உபாதத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு தஆலாவும் அவர்களோடு சேர்ந்து 10 பேர்கள், மொத்தம் 11 பேர்கள் ரசூலிடத்திலே பையத்து செய்தார்கள். வரலாறு பேசுகிறது. இதை போல ஹிஜ்ரத்திற்கான பைஅத்தும் நடந்திருக்கிறது. ரசூலுடைய காலத்தில் ஹிஜ்ரத்துக்கான பைஅத். அகல் போர் தோண்டிக் கொண்டிருக்கிற போது கடும் கஷ்டம். அகல் போர் எங்கே நடக்கிறது? மதீனாவை ஒட்டி அகல் போர் நடக்கிறது. சபஅ மசாஜித் என்று சொல்லுவார்கள். இன்னைக்கெல்லாம் நம்ம உம்ராவுக்கு போனாக்கா சுத்தி காட்டுவாங்க. சபஅ மசாஜித் என்று அகல் போர் நடந்த இடம். அங்கே சஹாபாக்கள் சொல்கிறார்கள், கஷ்டம் தாங்க முடியவில்லை, இங்கிருந்து வேறு ஊருக்கு செல்லலாமா, ஹிஜ்ரத்து செல்ல அனுமதி கொடுக்கிறீர்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மற்றவர்களுக்குத்தான் அனுமதி, மதீனாவுக்கு வர ஹிஜ்ரத்து செய்ய அனுமதியை தவிர மதீனாவில் இருப்பவர்கள் மற்ற ஊருக்கு ஹிஜ்ரத்து செய்ய அனுமதி இல்லை என்றார்கள் பெருமானார். மற்ற ஊர்களில் இருந்து மதீனாவுக்கு வரலாம், ஹிஜ்ரத்தை செய்யலாம். மதீனாவில் இருப்பவர்கள் மற்ற ஊர்களுக்கு ஹிஜ்ரத்து செய்யக்கூடாது. இஸ்லாம் இங்கு தேடி வர வேண்டுமே தவிர இஸ்லாம் தேடி போகாது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு பக்கம் ஹிஜ்ரத்து நுஸ்ரா, உதவிக்கான பைஅத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார்கள். மக்கள் கஷ்டப்படுகிற போது, தன் தோழர்கள் கஷ்டப்படுகிற போது அவர்களை விட்டுவிடக் கூடாது, அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று பையத்து செய்திருக்கிறார்கள். பனு நமிரா கூட்டத்தார்கள் வருவார்கள். பார்த்தால் ஏழ்மையின் அடையாளம் உடம்பிலே தெரியும், ஆடையிலே தெரியும். பெருமானார் புதன்கிழமை அன்று குதுபா ஓதுவார்கள். நம்ம இமாம் புதன்கிழமை அன்னைக்கு குதுபா ஓதுனார்னா முடிஞ்சார், அதோட முடிஞ்சு ஸலாம் அலைக்கும் தான். புதன்கிழமை பெருமானார் குதுபா ஓதினார்கள். என் தோழர்கள் ஏழைகள், அவர்களினுடைய ஏழ்மையை தீர்க்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வீட்டில் இருக்கிற அத்தனையும் கொண்டு வரப்பட்டது. பெருமானாரினுடைய முகம் கண்ணகு முதுகிபா, முலாம் பூசப்பட்ட தங்கத்தை போன்று மின்னியது என்று அல்லாஹ் சொல்கிறது. இதை போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிஹாதுக்கு பையத்து செய்திருக்கிறார்கள். ஹுதைபியாவின் பைஅத், ஹுதைபியா ஒப்பந்தம் நீண்ட வரலாறு, நான் சுருங்க சொல்லுகிறேன். காரணம், நம்முடைய சேகுமார்களுக்குள் வர வேண்டி இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, ஹுதைபியாவின் பைஅத், பெருமானார் நிராயுதபாணியாக 1400 பேர்களோடு மக்காவுக்கு உம்ரா செய்ய செல்கிறார்கள். ஹிஜ்ரி 6 மக்கள்
மக்காவாசிகள் உள்ளே நுழைய அனுமதி கொடுக்கவில்லை. பேச்சுவார்த்தைக்கு உமர் ரலியல்லாஹுவை அனுப்ப நாயகமே நான் செல்ல முடியாது, நான் கோபக்காரன், ஒப்பந்தம் என்னை கொண்டு நடக்காது, வேண்டாம், அதனால் உஸ்மான் ரலியல்லாஹுவை அனுப்பலாம். சென்ற உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா நீண்ட நேரம் வரவில்லை. சஹாபாக்களுக்குள்ளே வதந்தி கிளம்பியது, உஸ்மான் ரலியல்லாஹுவை அரபுகள், மக்கா குறைஷிகள் கொலை செய்து விட்டார்கள், இருக்கிற சகாபாக்கள் எல்லாம் கொந்தளிக்கிறார்கள். இப்பொழுதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பையத்து செய்கிறார்கள். என்னிடத்திலே பையத்து செய்யுங்கள், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவை கொண்டிருந்தால் நாம் இவர்களோடு போர் செய்ய வேண்டும் என்று பையத்து செய்யுங்கள். பையத்து நடக்கிறது. தன்னுடைய வலது கையை உஸ்மான் ரலியல்லாஹுவுக்காக ரசூலுல்லாஹ் வைத்தார்கள். அதற்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா பேச்சுவார்த்தையை முடித்துக் கொண்டு வந்தார்கள் என்பது வரலாறு. சந்தோஷமாக பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். உஸ்மானை நீங்கள் மட்டும் உம்ரா செய்துவிட்டு செல்லுங்கள் என்று உஸ்மான் ரலியல்லாஹுவுக்கு சொல்ல, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா நான் ரசூலோடு வந்திருக்கிறேன், ரசூல் உம்ரா செய்யவில்லை என்று சொன்னால் என்னால் சத்தியமாக நிச்சயமாக உம்ரா செய்ய முடியாது என்று கண்மணி நாயகத்தினுடைய பிரியத்தை அவர்களுக்கு முன்னால் வெளிப்படுத்திய வரலாறுகள் உண்டு. இந்த பையத்தை ஹுதைபியா மௌத்துக்கு பையத்து செய்திருக்கிறார்கள். இதே அகல் போர் 15,000 பேர்கள். சஹாபாக்கள் என்ன செய்வது என்று தெரியவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3000 சஹாபாக்களிடத்திலும் பையத்து செய்தார்கள். நாம் இறந்து விட்டாலும் நான் சொல்வதை நீங்கள் கேட்டே தீர வேண்டும் என்று மரணத்திற்கான பையத்து நடந்திருக்கிறது. அல்லாஹ் அக்பர். இந்த பையத்து மரண பையத்து ரசூலுக்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்தில் அப்துல்லாஹ் இப்னு ஸைத் ரலியல்லாஹு இடத்திலே சொன்னார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு இறந்து விட்டார்கள், ஹர்ரா போர்க்களம் நடக்கிறது, கண்டிப்பாக உஸ்மான் ரலியல்லாஹுவை கொன்றவர்களை கொலை செய்தே தீர வேண்டும், மரணத்திற்கான பையத்து செய்ய வேண்டும் என்று சொல்ல அது ரசூலோடு முடிந்து விட்டது, வேறு யாருக்கும் அந்த அனுமதி இல்லை என்று அப்துல்லாஹ் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள். வரலாறு பேசுகிறது. பெண்களுக்கு பையத்து நடந்தது. பெண்களுக்கு பையத் பெருமானார் சொல்லுகிற போது சிறுக்கு வைக்கக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, இதை போல திருடக்கூடாது என்று சொல்ல ஹிந்தா ரலியல்லாஹு தஆலா அவர் தஸ்னீல் மர்அத்துல் முஸ்லிமா, முஸ்லிமான பெண் விபச்சாரம் செய்வாளா என்று ஆச்சரியமாக கேட்ட வரலாறுகள் உண்டு. உமைமா ரலியல்லாஹு தஆலா ரசூலிடத்திலே பையத்து செய்த வரலாறுகள் உண்டு. பாலிகாகிறதுக்கு முன்னாடி சிறு குழந்தைகளிடத்திலே ரசூலுல்லாஹ் பையத்து செய்தார்கள். இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா, இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா பையத்து செய்கிற போது பெருமானார் சிரிக்கிறார்கள். உங்கள் இருவரும் உங்களை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டீர்களா? அவர்கள் 2 சின்ன பிள்ளைய ஒப்படைத்து விட்டோம் ரசூலே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தார்கள். வரலாறு பேசுகிறது. ரசூலுக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹுவை கலீஃபாவாக எல்லோரும் பையத்து செய்து ஏற்றுக்கொண்டார்கள். உமர் ரலியல்லாஹுவை பையத்தின்படிதான் ஏற்றுக்கொண்டார்கள். உஸ்மான் ரலியல்லாஹுவை பையத்தின்படிதான் ஏற்றுக்கொண்டார்கள். அலி ரலியல்லாஹுவினுடைய கிலாபத் வருகிற போதுதான் அலிக்கு பையத்து செய்வதா முஆவியாவுக்கு பையத்து செய்வதா, அங்கிருந்துதான் கருத்து வேற்றுமை துவங்குகிறது. இந்த பையத்தினுடைய தொடர் ரசூலிலிருந்து தொடங்கி இன்றைக்கும் பையத்து நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா? இந்த ஷேகுமார்களிடத்திலே நம்மை ஒப்படைக்க வேண்டுமானால் ஷேகுமார்களுக்கு ஒரு 20 தன்மை, சிலர் 24ங்கிறாங்க, ஆனா ஒரு 20 தன்மைகள் இருந்தால் ஷேகுமார்களிடத்திலே தன்னை ஒப்படைக்கலாம். பையத் பாவத்திலே நாம் விழுந்து விடுவோம் என்று தெரிந்தால் பையத் என்பது முஸ்தஹப்பான காரியம். ஷேகுமார்களிடத்தில் முரீத் என்று சொல்கிறார்களே, இது முஸ்தஹப், ஃபர்லோ வாஜிபோ அல்ல. இதை உம்மத்து தெரிய வேண்டும். சில இடங்களிலே இது ஃபர்ல் ஐன் என்று சொல்லப்படுகிறது. இல்ல, தொழுகிறதா ஃபர்ல் ஐன். நாம் சலாமத்தாக கரெக்டா குர்ஆன் ஓதுகிறோம், தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், முறைப்படி நடக்கிறோம் என்றால் பையத்து தேவையில்லை. தவறான வழிக்கு சென்று விடுவோம். நாம் ஒருவரின் கட்டுப்பாட்டில் இருந்தால் தவறிலிருந்து விலகி இருக்கலாம். நப்சின் ஓட்டங்கள் பலவிதமாக ஓடுகிறது, நப்சை கட்டுப்படுத்த முடியவில்லை. இப்பொழுது ஷேக் தேவைப்படுகிறார்கள். அந்த ஷேக், நல்ல ஷேக் ஒருவர் கிடைத்து விட்டால் செந்நிற மரகதம் கிடைப்பதை விட சிறப்பு என்கிறார்கள் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி. ஒரு செந்நிற மரகதம் கிடைத்தால் எவ்வளவு சந்தோஷமோ, ஒரு நல்ல ஷேக் கிடைத்து விட்டால் சந்தோஷம். ஆனால் அந்த ஷேக்குக்கான அடையாளங்கள் 10. முதல்ல அந்த ஷேக் இல்மாடியாக இருக்க வேண்டும், இல்ம் இருக்க வேண்டும்.
ஷேகுக்கு இல்ம் இருக்க வேண்டும். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல இல்ம் இருந்தது. எப்படி இல்மு தெரியுமா? நமக்கு ஒத்து வருவாரா வரமாட்டாரான்னு பார்த்த உடனே சொல்ற இல்மு இருக்கணும். போய் மூசா அலைஹிஸ்ஸலாம் செல்கிறார்கள். ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்க சென்ன உடனே உனக்கு எனக்கு ஒத்து வராதுன்ட்டாங்க. உன் இல்மு வேறு, என் இல்மு வேறு. ஷரியத்து கொடுக்கப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்த உடனே சொன்னாங்க உனக்கு எனக்கு ஒத்து வர வானா. மூசா அலைஹிஸ்ஸலாம் இல்ல இல்ல எப்படியாவது 2-3 நிகழ்வுகள் நடக்கும், ஒத்து வராது. ஹாதா ஃபிராக்கு பைனி வ பைனிக். நாளை கழிச்சு அஜர்த்து ஓதிடுவாங்க அந்த ஆயத்துக்களை இன்ஷா அல்லாஹ். எனக்கு உனக்கு ஒத்து வராது என்று பிரித்து விடுவார்கள். பார்த்த உடனேயே இல்மு ஏற்பட வேண்டும். ஒத்து வருமா ஒத்து வராது. இந்த இல்மு இருந்தால் தான் அவர் ஷேக். வர்றானெல்லாம் கூட்டு மாலையை போட்டு எனக்கு முரீதாய்க்க அப்படின்னு சொன்னா அவர் ஷேக் இல்லை. பார்த்தவுடன் யார் உடன்படுவார்கள், யார் உடன்பட மாட்டார்கள் என்ற ஞானம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து இல்மு இருக்க வேண்டும். கேட்கிற கேள்விகளுக்கு எந்த கேள்வியா இருந்தாலும் பதில் ரப்புடைய புறத்தில் இருந்து. அல்லம்னாஹு மின் லதுன்னா இல்மா. குர்ஆன் பேசுகிறது. தன்னை அப்படியே ஒப்படைச்சு அல்லாஹ்ட்டையும் ரசூல்ட்டையும் ஷேக்ட்டையும் ஃபனா ஃபில்லா, தன்னை அல்லாஹ்விடத்தில் இழந்தவர் தான் ஷேக்காக முடியும். அப்ப அல்லாஹ் அந்த இல்மை போடுவான். அபூ யஸீத் பிஸ்தாமி சின்ன பிள்ளை, ஆனா அல்லாஹ்வினுடைய ஞானத்தை பெற்றவர். சிறு குழந்தையிலேயே இல்மே துன்னியை பெற்றவர். அல்லாஹ்விடத்திலிருந்து உண்டான ஞானம். 9 வயசு மஸ்ஜித்ல உட்கார்ந்திருக்க ஒரு யூதன் மெஹராபிலே அமர்ந்து கொண்டு நான் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும், இல்லை என்றால் எல்லோரும் யூதர்களாக ஆக வேண்டும். எல்லோரும் யூதனாக. எல்லாம் அமைதியாக உட்கார்ந்திருக்காங்க. கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி, பதில் சொல்றது ரொம்ப சிக்கல். என்ன நடக்கும்? எல்லாம் அமைதியா இருக்கும்போது 9 வயசு பையன் நேரம் எந்திரிச்சு போனார். அபூ யஸீத் பிஸ்தாமி. கேள்வி கேட்கிறாள் கீழே இருக்கணும், பதில் சொல்றாள் தான் உட்காரணும்ட்டாங்க. நீ கீழே இறங்கு, நான் ஏறி அமர்கிறேன். 9 வயதுல ஏறி அமர்கிறார்கள். கேள்வி கேட்கிற யூதர் நிற்கிறார். என்ன கேட்டார் தெரியுமா? 1 உண்டு 2 இல்லை, அது என்ன? 2 உண்டு 3 இல்லை, 3 உண்டு 4 இல்லை, இப்படியே போய் 10 உண்டு 11 இல்லை, அது என்ன? இப்படி கேள்வி கேட்டாக்க என்ன செய்ய முடியும்? நீட்ல கேள்வி கேட்டா கூட பதில் சொல்ல முடியாது, நீட்டை எழுத முடியாது. இந்த 9 வயது சிறுவன் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஞானம் பெற்றவர் சொன்னார், அல்லாஹ் ஒருவன் தான், 2 பேர் இல்லை. இரவு பகல் 2 தான், மூன்றாவது ஒன்று இல்லை. உலகம் அழிகிற போது எல்லாம் அழிந்து விடும், 3 அழியாது. அல்லாஹ்வினுடைய அரிசி அழியாது, குருஸ் அழியாது, களம் அழியாது. வேதங்கள் 4, 5 கிடையாது. அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிற பரலுகள் 5, 6வது கிடையாது. வானம் பூமியை இறைவன் படைப்பதற்கு தேர்ந்தெடுத்த நாட்கள் 6, 7வது கிடையாது. வானம் பூமி 7, 8வது கிடையாது. சொர்க்கம் 8, 9வது கிடையாது. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்தின் ஒட்டகத்தை கொண்டவர்கள் 9 பேர், 10வது கிடையாது. ஹஜ்ஜுக்கு செல்லுகிற போது ஒருவர் குர்பானி கொடுக்க முடியவில்லை என்றால் 10 நோம்பு, அங்க 3 நோம்பு, இங்க வந்து 7 நோம்பு, 10, 11வது கிடையாது. யூதன் இஸ்லாத்தில் இணைந்தார். 9 வயது சிறுவன். அந்த இல்மு ஞானம் இருக்க வேண்டும். இல்லம் அல்லம்னாஹு மின் லதுன்னா இல்மா. 2வது ஷேகுக்கு இல்மு இருக்க வேண்டும். பழிவாங்கும் குணம் கொண்டவர் ஷேகாக இருக்க முடியாது. மன்னிக்கும் மனோபாவம் இருக்க வேண்டும். எல்லாத்தையும் மன்னிக்கிற பண்பு, ரொம்ப சபுர், அதுக்கு பேர் தான் இல்ம். அஃபா அம்மம் நலம், எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவார், அநீதி அளித்தாலும் மன்னிக்கிற மனோபாவம். அல்லாஹ் அக்பர். ரசூலிடத்தில் இருந்ததா இல்லையா? எவ்வளவு துன்பங்கள் அத்தனையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னித்தார்கள். அடிக்கடி சொல்வதுண்டு, தின்னூனை மிஸ்ரியினுடைய வரலாறு. பெரிய ஷேக் தின்னூனை மிஸ்ரி நடந்து செல்லும் போது புதுமண தம்பதி 2 பேர் அப்படி போயிட்டு இருப்பாங்க. அவங்க சேர்த்து நீரு தின்னூனை மிஸ்ரியினுடைய சேற்று நீர் அந்த மனைவியின் மீது பற்று. அன்னைக்கு தான் கல்யாணமாகி போயிட்டு இருப்பாங்க. மனைவியின் மீது கொண்ட காதலில் தின்னூனை மிஸ்ரி எடுத்து அடிச்சுவார், செருப்பு எடுத்து அடிச்சுவார். இறைநேசர் பெரிய வழி உள்ள செருப்படி வாங்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. செருப்பான்னு அடிப்பார், அடியை வாங்கிட்டு போயிட்டு இருப்பார். அடுத்த தெருவில் ஒருத்தர் அல்வா கடை வச்சிருப்பார். யாராவது பெரிய மனுஷன் வந்தா அவங்களுக்கு ஏதாவது ஸ்வீட் கொடுக்கலாம், நம்ம கடையை துவங்கலாம், அந்த வழியை தின்னூன் போயிட்டு இருப்பாங்க. கூப்பிட்டு உட்கார வச்சு அவருக்கு ஸ்வீட், அல்வா, அது இதுன்னு ஸ்வீட்லாம் கொண்டு பாயாசம்லாம் கொடுக்க அல்லாட்ட பேசுவார். அப்ப என்னடா உன் நாடகம்,
முதல் தெருவில் ஒருவன் செருப்பால் அடிக்கிறான், அடுத்த தெருவில் ஒருவன் ஹல்வா கொடுக்கிறான். என்னடா உன் நாடம் இல்லையா? நமக்கு நம்ம வாழ்நாளில் நிறைய நடக்கும். வியாபாரத்துல பார்த்தா ஒருத்தன் செருப்பால் அடிச்சுட்டு போயிட்டு இருப்பான், இன்னொருத்தன் வந்து அல்வா கொடுத்துட்டு இருப்பான். பெரிய வியாபாரம் நடந்துட்டு இருக்கும், ஒருத்தன் திட்டிட்டு போயிட்டு இருப்பான். வாழ்க்கையில் நிறைய நடக்கலாம். ஒருவன் செருப்பால் அடிக்கிறான், ஒருவன் அல்வா கொடுக்கிறான். பேசிட்டு இருக்கும் போதே அந்த அம்மா வரும், பெரியவரை மன்னித்துக் கொள்ளுங்க. ஏமா மன்னிப்பு கேட்குறீங்க? இல்லை, உங்களை அடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது எங்க வீட்டுக்காரர் படியில ஏறி வீட்டுக்குள்ள நுழையலான்னு ஏறினாரு, கால் தடுக்கி கீழே விழுந்தாரு, தலை அடிச்சு இறந்து போயிட்டாரு பெரியவரை. இன்னும் பேசுவார்கள், அம்மா உன் மீது கொண்ட காதலால் உன் கணவர் என்னை அடித்தார், என் மீது கொண்ட காதலால் என் இறைவன் உன் கணவரை அடித்து விட்டான். அம்மா, அவர்கள் பழிவாங்குவதில்லை, ஆனால் அல்லாஹுவால் இருக்க முடிவதில்லை. இந்த தன்மை யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் ஷேகாகலாம். மூன்றாவது ரிமா இருக்க வேண்டும், பொருத்தம், இறை பொருத்தம் இருக்க வேண்டும். ரிமா சஹாபாக்களை பற்றி குர்ஆன் சொல்லுகிறது அல்லவா, ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, இவர்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான். இந்த பொருத்தம் இருக்க வேண்டும். நான்காவதாக இஹ்லாஸ் இருக்க வேண்டும். ஷேகுன்னு சொன்னா ஷேகுக்கு இஹ்லாஸ் இருக்க வேண்டும், மன தூய்மை. தான் தூய்மையாக இருந்தால் தான் மற்றவர்களை தூய்மைப்படுத்த முடியும். தானே அழுக்கா இருந்துட்டு அவர் மற்றவரை தூய்மைப்படுத்த முடியுமா? ஷேகிட்ட சொன்னார், ஒருத்தர் போயிருக்கிறார், பெரிய முனிவர், அவர்கிட்ட போயிருக்கிறாரு, வாழ்க்கையில மனசு நிம்மதியாகவே இல்லை, நிறைய பேர்த்திட்ட நீ கடை வாங்கிட்டு தள்ளன்னு நினைக்கிறேன். ஷேக் சொல்லி இருக்கிற, நிறைய பேர்த்திட்ட கடை வாங்கிட்டு நீ தள்ள, எப்படி ஷேக் இப்படி சொல்றீங்க? உண்மையில அவங்க எல்லாம் ரொம்ப நெருக்கிறாங்க. அப்ப இவர் சொன்னாரா, உன்கிட்ட கடையும் கொடுத்துட்டு தான் நானே முனிவரானேன், ஒண்ணுமே இல்லாம போய் கடைசியில வேற வழி இல்லாம உட்கார்ந்து இருக்கிறேன். இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் ஷேகாக முடியாது. ஷரியத். அன்பிற்குரியவர்களே, இஹ்லாஸ் இருக்க வேண்டும், மன தூய்மை இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா செயல்களையும் பதிவு செய்கிறான். கிராமன் காத்திபீன் யஅலமூன மா தஃஅலூன். கிராமன் காத்திபீன்கள் நாம் செய்கிற செயல்களை எழுதுகிறார்கள். மா யல்ஃபது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். சொல்லுகிற சொற்களை மலக்குகள் கணக்கெடுக்கிறார்கள். சொல்லும் கணக்கு, செயலும் கணக்கு. ஆனால் உள்ளத்தை அறிகிற ஆற்றலை அல்லாஹ் தன் கைவசம் வைத்திருக்கிறார். இன்னல்லாஹ் யஅலமு மா ஃபிஸ் சுதூர். அப்ப இந்த இஹ்லாஸ் உள்ளம் சம்பந்தப்பட்டது. உள்ளம் சம்பந்தப்பட்டது. உள்ளம் தூய்மையாக இருந்தால் இந்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். நம்ம பொருளை வாங்கும் போது என்ன பொருள் பார்க்கிறோமா இல்லையா? ஜெர்மன் ப்ராடக்டா நல்லா இருக்கும், ஜப்பானா நல்லா இருக்கும், சைனாவா அப்படி ஒதுக்கி வை. அதே மாதிரி நம்முடைய சொற்கள், செயல்கள் இதெல்லாம் கணக்கிடப்படும். எதில இஹ்லாஸ் இருக்கிறதோ அது மட்டும்தான், மன தூய்மை இருக்கிறதோ அது மட்டும்தான் வேலை செல்லும். மற்றது எல்லாம் இந்த உலகத்திலேயே ரிஜெக்ட். இஹ்லாஸ் எதில் இருக்கிறதோ அந்த அமல்கள் நாம யோசிக்கணும். அப்ப இஹ்லாஸாக நாம் அமல் செய்கிறோமா, மன தூய்மையோடு இருந்தால் அது தாராளமாக மேலே செல்லும், நம்முடைய துஆக்கள் கபூலாகும். இஹ்லாஸ் இல்லையா, மன தூய்மை இல்லையா, நாமே முடிவு செய்து கொள்ளலாம், இந்த அமல்கள் எந்த பயனும் இல்லாத அமல்கள். அல்லாஹு அக்பர். அஞ்சாவதாக அஹ்லாக்கே ஹசனா. ஷேக்குன்னு சொன்னாவே நற்குணம் இருக்கணும். உங்கள்கிட்ட வீட்டை கட்டிட்டா சுத்தியும் பூஞ்சோலைகளை வளர்க்கணும், முள்ளு மரத்தை வளர்க்க கூடாது. நற்குணம், குணங்களிலேயே சிறந்த குணம், நற்குணத்திலேயே மன்னிக்கும் மனோபாவம், விட்டுக் கொடுக்கும் மனோபாவம், அடுத்தவர்களை பெரிதாக நினைக்கிற மனோபாவம் இல்லையா? அடுத்தவங்களை பெருசா நினைக்கணும். ஒரு ஷேக் என்பவர் தன்னை விட மற்றவர்களை பெரிதாய் நினைப்பார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தோதுவா நடந்திருக்காங்க, தனக்கு தோதுவா நடக்கணும்னு விரும்பியதே இல்லை ரசூல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். உறங்குகிற நாயகத்தை தட்டி எழுப்ப வேண்டும், அவசரமான வேலை. அலி ரலியல்லாஹு தஆலாவும் அபூபக்கர் ரலியல்லாஹுவும் போறாங்க, ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிறாங்க, எழுப்பணும். யார் தட்டுறது? அல்லாஹு அக்பர். அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்களா, நான்லாம் தட்ட மாட்டேன், உலகத்திலேயே சிறந்த மனிதர் நீங்க தான், அதனால அபூபக்கர் நீங்க தான் தட்டணும். அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்களா, நான் சிறந்த மனிதன் யார் சொன்னா? ஹைருன் நிசா அலா ஹைரிர் ரிஜால். உலகத்திலேயே சிறந்த பெண்ணை யார் மணமுடித்திருக்கிறாரோ அவர் தான் சிறந்த மனிதர். உலகத்திலேயே சிறந்த பெண் யாரு?
பாத்திமாவை எனக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க? ரசூலுடைய மருமகன் நீங்கள். வீட்டின் கதவை தட்ட உரிமை பெற்றவர் நீங்கள் தான். நீங்க தான் கதவை தட்டணும். அடிநல்ல சொன்னாங்களா? இல்ல இல்ல, சொர்க்கத்தினுடைய திறவுகோள் முதல்ல உங்க கையில தான் கொடுக்கப்படும். ரசூல்லா சொல்லியிருக்காங்க, நான்லாம் சும்மா மருமைங்கிறதுலாம் டம்மி. அதனால சொர்க்கத்தின் திறவுகோள் உங்க கையில தான் கொடுக்கப்படும், நீங்க தான் கதவை தட்டணும். உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, சொர்க்கத்தில் அதிகமான பேர்களை நுழைப்பவர் அலி. சொர்க்கத்தை வேணா நான் திறக்கலாம், ஆனா நிறைய மக்கள் உங்க பின்னாடி தான் வருவாங்க, நீங்க தான் திறக்கணும். இப்படி ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிட்டு இருக்க ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்ட்ட போய் கொஞ்சம் கதவை திறந்து கொடுங்க, கதவை திறந்து கொடுங்க. வெளியில ரெண்டு பேர் வாதம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. கியாமத்தே வந்தாலும் தட்டப் போவதில்லை. என்ன மாதிரி உயர்வாக நினைத்தார்கள். ஒருவரை மற்றொருவர் உயர்வாக நினைக்கிற மனோபாவம் இன்னைக்கு இங்கதான் குறைஞ்சு போச்சு. எல்லாருமே தன்னைத்தான் உயர்வா நினைக்கிறான், கிடைக்கிறான் இல்லையா? நான் எல்லாம் நான் நான் என்று இருக்கிற எவரும் ஷேகாக தகுதி இல்லாதவர். ஆறாவது மாரிஃபத்துல்லாஹ், அல்லாஹுவை பற்றி அறிந்திருக்க வேண்டும். அல்லாஹுவினுடைய ஆளுமை, வல்லமை, உள்ளமை அனைத்தையும் தெரிந்தவர் தான் ஷேக். அல்லாஹ்வை பத்தி எதுவுமே தெரியாது, ஆனா ஷேக். சமீபத்திலே ஒரு செய்தி, நிறைய இளைஞர்கள் ஒரு ஷேக்கிட்ட தமிழ்நாட்டில் முரீதாயாச்சு. நிறைய இளைஞர்கள் முரீதாய் ஒரே திக்ரு திஸ்மி தலாவத்தில் இருந்து எல்லாம் பரிச்சை ஃபெயில், எல்லாம் அரியர் வச்சிருக்கிறான், நிறைய அரியர். அவங்க வாப்பா அம்மாவெல்லாம் போய் என்னங்க உங்களை பின்பற்றி எல்லாம் ஃபெயிலா போயிட்டான். அல்லாட்ட பாஸ் ஆயிட்டான், அல்லாட்ட பாஸ் ஆயிட்டான். இவரு அன்பிற்குரியவர்களே, துன்யாவிலும் பாசாக்க வேண்டும், ஆகிரத்திலும் பாசாக்க வேண்டும். ஒன்னுல ஃபெயில் ஆக்கி இன்னொன்னிலை பாசாக்க ஒரு சேகல்ல. துன்யாவிலே எதில் இருக்கிறாரோ அதிலே உயர்வை காண வேண்டும், அதோடு சேர்த்து ஆகிரத்துக்கான பணிகளில் உயர்ந்த இடத்தை கொடுக்க வேண்டும். மாரிஃபத்துல்லாஹ், அல்லாஹ்வை அறிந்திருத்தல். நமக்கு அல்லாஹ்வை பத்தி என்ன தெரியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமக்கு அல்லாஹ்வை பத்தி என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. ரப்புன்னா அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லுவோம். அல்லாஹ்வினுடைய ஆற்றல் என்ன? வானத்தை தூண் இல்லாமல் படைத்திருக்கிறானே, நமக்கு தேவையான நீரை இலவசமாக கொடுத்திருக்கிறானே, எதெல்லாம் அவசியமோ அது எல்லாம் இலவசம். காற்று இலவசம் இல்லையா? அல்லாஹ் இலவசம். அல்லாஹ்வை அறியுதல். அடுத்து யகீன், உறுதி இருக்க வேண்டும். சேதன் சொன்னாங்க, அல்லாஹ் ரசூலின் மீது ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இருக்க வேண்டும். எல்லோரும் பொய்ப்பிக்கிறார்கள், மேராஜுக்கெல்லாம் ரசூல்ல போகலன்னு. ஆனா அந்த ஸ்ட்ராங் யகீன் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா, ரசூல் சொன்னாங்க அது உண்மை. இந்த யகீன். அல்லாஹு அக்பர். எட்டாவதாக சஹாபியத் இருக்க வேண்டும், கொடுக்கும் மனம். தனக்குன்னு எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிற ஆளு ஷேக் அல்ல, கொடுக்கும் மனம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தஆலாவுடைய காலத்துல பெரிய ஷேக் வாழ்ந்தாங்க. ஷைபானி ராஹி ஷாஃபிட்ட மசாலா கேட்டு வந்தாங்களாம். ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி 40 ஆடு இருந்தா எத்தனை ஆடு கொடுக்கணும்னு. ஒருத்தட்ட 40 ஆடு இருந்தா ஒரு ஆடு ஜகாத் கொடுத்துடணும்னு சொல்லியிருக்கிறாங்க. சொல்லிட்டு ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்கள பார்த்தாங்களா, ஷேக்கை பார்த்தாங்களாம், மசாலா சரியான்னு கேட்டிருக்காங்க. உங்கள்கிட்ட சரி, என்கிட்ட தப்புன்னாங்களாம். ஷேக் என்ன அல்லாஹ் தானே கொடுத்தா 40 கொடுத்துட்டு போக வேண்டியதானே? ஷேக் சொன்னாங்க, இந்த கொடுக்கும் மனம் ரப்பு தானே கொடுத்தா, கொடுத்துட்டு போக வேண்டியது. அதெல்லாம் 40 1 அல்லாஹ்வுக்கே கணக்கா? அன்பிற்குரியவர்களே, கொடுக்கும் மனம். 9வதாக சிறுக்கு இருக்கணும் அவங்ககிட்ட. ஷேகுன்னு சொன்னாரு, உண்மை இருக்க வேண்டும். வாழ்நாள் முழுக்க உண்மை, பொய்மை வரக்கூடாது. சிறுக்கு யுஞ்சி வல்கிது யுகுலி, உண்மை வெல்லும், பொய் அழித்தே தீரும். பொய் சொல்றவர் ஷேகாக இருக்க முடியாது. அல்லாஹ் அக்பர். ஷுக்குர் இருக்கணும். 10வதாக ஷுக்குர், எப்பொழுதும் ரப்பின் மீது நன்றி செலுத்துகிற மனோபாவம். ஷேக்னா நன்றி இருக்கணும். 11வதாக தௌபா இருக்கணும். தினமும் அழுவார், அழுகிற பண்பு இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அழுது சாதிப்பவராக இருக்க வேண்டும். ஹசன் பஸ்ரி எல்லாம் அழுது அழுது வீடு எல்லாம் தண்ணீரா இருக்குமா. பெருமானார் அழுது அழுது முசல்லா தண்ணீராக இருக்கும் என்று பார்க்கிறோம். 12வது அஸ்லா இருக்கணும். தனிமையை விரும்புவராக இருக்க வேண்டும். 10 பேருக்கு சேர்த்து வச்சுட்டு அரசியல்வாதி மாதிரி போறவர் ஷேக் அல்ல. தனிமையை விரும்புவார். எப்பொழுதும் 4 பேர்த்தோட இருக்கணும்னு ஆசைப்பட மாட்டார்.
13வது ஜுஹுது இருக்க வேண்டும், பற்றற்ற நிலை இருக்க வேண்டும். நிறைய ஆசைப்படக்கூடாது. அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், உட்கார்றதுக்கு சேர் இப்படி இருக்கணும், போறதுக்கு கார் இப்படி இருக்கணும் என்று எவர் ரொம்ப ஆசையை விரும்புகிறாரோ அவர் ஷேக்காக இருக்க முடியாது. 14வது தக்வா இருக்க வேண்டும், இறை அச்சம். 15வதாக அத்தஸ்லீம், தன்னை ஒப்படைக்க வேண்டும். மையத்து எப்படி குளிப்பாட்டுபவனை அவனிடத்தில் ஒப்படைக்கிறதோ, மையத்து குளிப்பாட்டவன் எப்படி புரட்டினாலும் பரவும், எப்படி புரட்டினா அதே மாதிரி ஷேக் அபூதர் ரலியல்லாஹு தஆலாவினுடைய வரலாறு சொல்லுவாங்க. நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாக்க, அல்லாஹ் எப்படினாரோ நான் அப்படி இருக்கிறேன். என் கையில என்ன இருக்கிறது? அல்லாஹ் நாட்டு எப்படிதான் நடக்கிறது, அல்லாஹ் எப்படி நாடுகிறானோ அப்படி இருக்கிறேன். அல்லாஹு அக்பர். 16வதாக திக்ருல்லாஹ், நாவிலே எப்பொழுதும் திக்ர் நடனமாட வேண்டும். திக்ர், மூச்செல்லாம் திக்ர். நாம பார்த்த ஷேக்மார்கள் பார்த்திருக்கிறோம், ஆரணி பாபா போன்ற ஷேக்மார்கள் எல்லாம் இருக்கிறார்கள். சக்கராத் ஹாலில் இருக்கிற போது மூச்சிலே அல்லாஹ் 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 என்றே மூச்சை பழக்கி வைத்தார்கள். கண்கூடாக பார்த்த ஷேக்மார்கள். மூச்செல்லாம் அல்லாஹ். துன்யா. 17வதாக துன்யா விட்டுருவாங்க. துன்யாவின் மீது அவர்களுக்கு ஆசை இருக்காது. தற்குள் ஹவா, மனோ இச்சையை விட்டு விடுவார்கள். மனசு என்ன நாடுறதோ அதை முழுவதும் செய்து கொண்டிருப்பவர் ஷேக்காக இருக்க முடியாது. மனோ இச்சையை அவர்கள் விட்டு விடுவார்கள். அல்லாஹு அக்பர். இல்லையா? நஃப்ஸுங்கிறது ரொம்ப சிக்கலானது. எதை வேண்டாலும் விட்டுறலாம், ஆனா எதை விட முடியாது? நஃப்ஸை விட முடியாது. அதனாலதான் இமாம் கஸாலியும் ரூமியும் சொல்லும் போது நஃப்ஸ கிருதாங்கிறாங்க, குரங்குங்கிறாங்க. குரங்கு சும்மா இருந்து பார்த்துருக்கீங்களா? குரங்கு என்னைக்கா சும்மா இருக்குமா? இங்க இருந்தாங்க, அங்க இருந்தாங்க. ஒரு ஆள் குரங்கு வளர்ந்தாங்க. தப்சீர் ரூஹுல் பயான்ல எழுதுறாங்க, ரூமி எழுதுறாங்க. சொல்றதெல்லாம் கேட்போம் அந்த குரங்கு. நல்ல குரங்கு. விருந்தாளி வந்திருக்கிறார், தண்ணி கொண்டு வா. நேரம் கொண்டு வந்து வச்ச உடனே கையில இருக்க குச்சியை வச்சு அடிச்சிருக்கிற, கீச்சு தட்டுக்கு போகுது. தட்டு கொண்டு வா. தட்டை கொண்டு வந்து வச்ச உடனே திருப்பி அடிச்சிருக்க, கீச்சு கத்து. சாப்பாடு கொண்டு வந்து வா. சாப்பாடு கொண்டு வந்து வச்சிருக்கு குரங்கு. திருப்பி அடிக்கிற. விருந்தாளி கோவம் வந்துருச்சு. சொன்னதெல்லாம் செய்தி எதுக்கே அடிக்கிற? செய்யாட்டி அடிக்கலாம். தண்ணி எடுத்துட்டு வந்தோட கரெக்டா வச்சிச்சு, தப்பா சாப்பாட்டை வச்சிச்சு, தட்டை எல்லாமே வைக்கிது, ஏன் அடிக்கிறாய்? சரி நீ சொல்ற, நான் அடிக்கல, போய் சாம்பார் எடுத்துட்டு வா. சாம்பார் எடுத்துட்டு வந்து வச்சிச்சு. அடிக்கலன்னு சொன்ன உடனே இந்த சாம்பாரை தூக்கி விருந்தாளி தலையில போட்டு விட்டு போச்சு. அப்பதான் விருந்தாளி சொன்னா, நீ செஞ்சது கரெக்ட், நீ செஞ்சது கரெக்ட். நஃப்ஸை எப்பொழுதும் அடித்துக் கொண்டே இருக்க வேண்டும், இல்லையா? 19வதாக இத்திபாஉத்தீன். 19வதாக ஃபஅலுல் ஹைராத், நல்லதை செய்து கொண்டே இருக்க வேண்டும். சேட்டன் சொன்னா நல்லதை செய்யும். என்றைக்குமே செய்கிற செயல்கள் எல்லாம் நல்லதாக இருக்க வேண்டும். நிறைவாக அல் இஹ்சான் இலல் மக்லூகாத், எல்லா படைப்பினங்களுக்கும், மனுஷனுக்கு அல்ல, எல்லா படைப்பினங்களுக்கும் அவர் உபகாரியாக இருக்க வேண்டும். எல்லா படைப்பினங்களுக்கும், உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்பினங்களும் மனிதனுக்கு உபகாரியாக இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, எல்லா படைப்பினங்களும். மாடு எவ்வளவு உபகாரம் பண்ணுது. கோவையில் இருக்கிற மாடெல்லாம் 4 நாளைக்கு நான் பால் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா ஒருத்தன் டீ கடை நடத்த முடியுமா? எல்லாம் உபகாரம் செய்கிறது. ஆனா இவன் உபகாரம் செய்யறாங்க, திட்டத்துக்கு தான் மாட்டை பயன்படுத்தாட்டே மாடுங்க. அதுக்குள்ள உபகாரம் செஞ்சிருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு சஹாபி வர்றாரு, நாயகமே என் ஒட்டகம் என்னை பாடாப்படுத்துது, தூங்கவே விடுறதில்லை. அதை சொன்னேன், என் ஒட்டகம் எப்ப பார்த்தாலும் அழுகுது நாயகன். பெருமானார் ஒட்டகத்தை அழைத்துவாங்க. ஒட்டகம் ரசூலிடத்திலே முறையிடுகிறது, நாயகமே என்னை செல்லமா வளர்க்கிறார். உண்மைதான், அவர் சாப்பிடுவதற்கு முன்னால் எனக்கு சாப்பிட கொடுக்கிறார், அவர் குடிப்பதற்கு முன்னால் எனக்கு குடிக்க கொடுக்கிறார், எல்லாம் செய்கிறார். ஆனா காலையில இருந்து மாலை வரை வேலை செய்கிற என் எஜமான் மகரிபு தொழுது விட்டு இஷா தொழுகாமலே உறங்கி விடுகிறார் நாயகமே. அதனால் அவர் எழுகிற வரை, தொழுகிற வரை அழுகிறேன் ரசூலே. எனக்கு உபகாரம் செய்த என் எஜமானனை நான் நரகத்திற்கு அனுப்ப முடியுமா? அந்த சஹாபி பாய்ந்து ஒட்டகத்தினுடைய நெற்றியிலே முட்டுமிட்டார். உலகத்தில் இருக்கிற எல்லாம் உபகாரம் செய்கிறது, ஆனால் இந்த மனிதன் தான் உபகாரம் இல்லாமல் இருக்கிறார். அப்ப சொர்க்கத்திற்கு செல்லுகிற உபகார வழிகளை காட்டுபவர் ஷேக். இந்த 20 தன்மை ஷேக்கிட்ட இருந்தா நீங்க தாராளமா பையத்து செய்யலாம்.
இல்லைன்னா பேசாம மையத்தா வீட்டில் இருக்கிறது நல்லது. யார்ட்டையும் கை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அன்பிற்குரியவர்களே, கேட்டதின்படி அமல் செய்கிற தௌஃபீக்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. அன்பிற்குரியவர்களே, கோவை புதூரினுடைய முத்தவல்லி கண்ணியத்திற்குரிய தாஜுதீன் ஹாஜியாரினுடைய மகனார் சின்ன வயசுல நிமோனியாவால் இறந்து விட்டார்கள். அவர்களுக்காக வேண்டி ஒரு துவா செய்து கொள்ளலாம். அதற்கு முன்னால் இன்றைய டிப்ஸ், ஃபைன் தவல்லவ் ஃபகுல் ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ ரப்புல் அர்ஷில் அஸீம் என்ற வார்த்தையை காலையில் 7 முறை மாலையில் 7 முறை யார் ஓதி வருகிறார்களோ அவர்களுக்கு பெரும் பிணிகள் வராது. கஷ்டங்கள், பெரும் கஷ்டங்களை அல்லாஹ் கொடுப்பதில்லை. சும்மா ஒரு 2 நிமிஷம் ஃபைன் தவல்லவ் ஃபகுல் ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ ரப்புல் அர்ஷில் அஸீம் 7 தடவை, காலையில 7 தடவை, மாலையில் 7 தடவை. பெரும் கஷ்டங்கள், விபத்துக்கள், தீ போன்ற பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்திய காரியங்கள், திருடர்கள் திருடுகிற காரியம் எதுவும் நடக்க